தீவழி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்ப ஆடி மாதம் நம்மளுக்கு என்னென்ன நற்பலன்கள் கொடுக்கும், எவ்வளவு மாற்றங்கள் கொடுக்கும்ங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் தாயுடைய ஆரோக்கிய கேடுகள் உருவாகும், தாய்க்குட பிரச்சனை வரும், தாயை விட்டு பிரிந்திருத்தல் இதெல்லாம் தோன்றக்கூடிய வருடம் கூட இந்த வருடம். அந்த வருடத்தை தாயினால் வரக்கூடிய சோகங்கள், தாயின் பிரிவினால் வரக்கூடிய சோகங்கள் இதெல்லாம் தவிர்ப்பதற்கு இந்த ஆடி மாத பரிகாரங்கள், இந்த பூஜைகள் பண்ணல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். தாய் பிரிவு இப்ப இருக்கும், தாயினால் பிரிவு, தாயினால் வேதனை, தாய் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் எவ்வளவு வழிகளாக இருக்கும் இல்லையா. ஏற்கனவே அவங்க தாய் மேல ரொம்ப பற்று, இந்த தாய் இப்படி எல்லாம் சுகம் இல்லாம பிரிஞ்சு இருந்தானே எப்படி இருக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் பயப்படாதீங்க. இந்த ஆடி மாதத்தை நற்பயனாக மாற்றுறதுக்கு மிக அற்புதமான பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணினீங்கன்னா, பூஜைகள் பண்ணி நிறைய வெற்றிகளும் கிடைக்கும், தாயின் அன்பும் கிடைக்கும். தாய் மட்டும் இல்ல, ஊரை விட்டு போற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதாவது ஊரை விட்டு போகலாம், நாட்டை விட்டு போகலாம், இந்த மாதிரி தன்மையெல்லாம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆடி மாத சமயங்களில். இதெல்லாம் நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வ அருள் கிடைக்கும். தாய் தந்தை ரோல் பிரிஞ்சு எடுத்து கொடுப்பாள் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய முழு அங்கீகாரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருப்பீங்க. சரி, ஓகே, ஆடி மாதம் முழு அங்கீகாரத்தோட மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது எல்லாம் ஓகே. ஆனால் வீடுனால் பிரச்சனை, வீடு வாகனத்தினால் பிரச்சனை, அடிக்கடி வாகனம் பழுதாகும், இதெல்லாம் இருக்குது இந்த ஆடி மாதத்தில். நம்ம இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் நம்ம இந்த பூஜை பண்ணணும்னா இதெல்லாம் மாற்றங்கள் நமக்கு நிறைய கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதலில் இங்க நீங்க என்னன்னா காளி தேவி வழிபாடு எடுக்க வேண்டியது மிக முக்கியமானது. காளி தேவி வழிபாடு எடுத்து, இங்க அசைவ உணவு தான் முக்கியமாக இருக்கிறது. அசைவ உணவு கொடுத்து மற்றவங்களுக்கு உணவு தானம் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு முக்கிய பங்காக இருக்குது. குலதெய்வம் வழிபாடு கொஞ்சம் ஸ்லோவா அடைஞ்ச மாதிரி இருக்குது, அதனால குலதெய்வ வழிபாடை எடுத்து பண்ணுங்க. காளி தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக சிறந்த மாற்றமாக இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா புளியோதரையை தானமாக கொடுங்க. புளியோதரை தானம் மிக சிறப்பாக, புளியோதரையும் லெமன் தானம், லெமன் சாதமும் தானமாக கொடுக்கும்போது மிக சிறந்த பயனை தரும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஐயம் இல்லை அப்படிங்கலாம். உங்களுக்கு சாபம்னாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய சாபம்னா தாய் சாபம் தான். தாய் தாயுடன் ஐக்கியமாகாமல், தாயுடன் சேராமல், தாயின் உடல் ஆரோக்கியத்தினால் சாபமாக மாறுகிறது அப்படிங்கிற பிரிவு, தாயினால் ஏற்படக்கூடிய பிரிவு இதெல்லாம் சாபமாக மாறுகிறது. அதாவது தாய் சாபத்தை நம்ம நீக்குவதற்கு மிக முக்கியமானது காளி தேவி வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையின் நிறைய மாற்றங்கள், ஒவ்வொரு மாற்றமும் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி பாதையை படிகளை தூக்கி கொண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது சிறிதும் மையம் இல்லை. சரி, நம்ம இந்த தாய் சாபத்தை நீக்குகிறோம் காளி வழிபாடில் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்க வேற என்ன பண்ணலாம், உணவு கொடுக்குதல், அதாவது என்ன உணவு, மஞ்சள் பொருட்களை தானமாக கொடுப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும். வாக்கு சிறந்ததாக இருக்கும். நம்ம கொடுத்த வாக்கை சிறப்பாக பின்பற்றுவீர்கள். அந்த வாக்குனால் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆடி மாசத்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் சமாளிச்சிருங்க. அதனால மஞ்சள் தானம் கொடுங்க. ஏன்னா கொழுப்பினால் ப்ராப்ளம், கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்கிறது. உங்களுக்கு பலம் சொல்லி எதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பலம் அப்படின்னா ஆடி மாதத்தில் உங்களுடைய முட்டிக்கால் அது ரொம்ப பலமாக இருக்கு. முட்டிக்கால் தொடை இது ரொம்ப பலம் உங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா பலமான அந்த முட்டிக்கால் தொடையை ரொம்ப பவர்ஃபுல்லான உங்களை இந்த முட்டிக்கால் தொடைக்கு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். யாருக்கு முட்டிக்கால் தொடையும் பலமாக இருக்குன்னா அனுமாருக்கு தான். ஆனால் அனுமாருக்கு முட்டிக்கால் தொடை, அந்த தொடையை தான் அவங்களுக்கு எடுத்துக்கொள்வாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடமாக இருப்பதனால் அவரோட வழிபாடுகள் அவங்களுக்கு அந்த தொடையும் முட்டிக்காலும் வலிமையானதாக மாறுகிறது. அதனால குரங்குகளுக்கு உணவு கொடுத்தல், குரங்குகளை பார்த்தல் இதெல்லாம் ஆடி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. மஞ்சள் சாதம் பொங்குவாங்க, பொங்கி இறைவனுக்கு படைத்தல் சிறப்பாக இருக்கும். பிரசாதம், மஞ்சள் சாத பிரசாதம். அப்புறம் மஞ்சள் வாழைப்பழம் கொடுத்தல், சாமிக்கு நைவேத்தியமா வைத்தல் சிறப்பாக இருக்கும். சாமந்தி பூவை இறைவனுக்கு படைப்பது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் வைத்து கும்பிட்டாலும் நம்மளுக்கு இறைவனுடைய ஜீவ சமாதி வழிபாடு இங்க முக்கியமாக இருக்குது. ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. அதே போல் பாத்தீங்கன்னா கையில் கட்ட வேண்டிய கயிறு காவல் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு கையில் கயிறு கட்டுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. காவல் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு எந்த நேர கயிறு கட்டுவது என்றால்
சிவப்பு நிற கயிறுகளை கட்டுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதாவது ஏதாச்சும் காவல் தெய்வம் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கயிறு கட்டுவது சிறந்த நற்பயனை தரும். இல்லாட்டா எதுவுமே சிவப்பு நிற கயிறு கிடைக்கணும்னா மஞ்சள் நிற கயிறை கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. காவல் தெய்வம் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலன்னா எந்த கோயிலில் கோச்சாலை இருக்கோ அந்த கோயிலில் உள்ள தெய்வத்திற்கிட்ட போய் அங்க கயிறு வாங்கி கட்டுவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். வெள்ளி செவ்வாய் நாட்களில் நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊரில் உள்ள ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்க பூர்வீக ஊருக்கு போய் அங்க உள்ள தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலனை தரும். அதுவும் அது காட்டுக்குள் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும். அந்த ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை போய் அந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிருங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நீங்க பண்ண வேண்டியது வந்து செவ்வரளி மாலையை தோர்த்து வள்ளி தேவானுடன் முருகருடன் இருக்கிற போட்டோக்கு போட்டுக்கிட்டே வரும்போது அங்கேயும் உங்களுக்கு வாழ்வியல் மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நிலவில் நீங்க வந்து முருகர் வழிபாடு எடுக்கிறதும், பௌர்ணமி நிலவில் முருகர் வழிபாடு மற்றும் பௌர்ணமி நிலவு ஒளியில் இருப்பதும் இந்த விருச்சிக ராசிக்கு வந்து ரொம்ப பவர்வா வலிமையாவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த பலன்கள் எல்லாம் செய்ய அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் வந்து அடையும். வாழ்க்கை ஒரு படி மேலோங்கி வெளியே வருவார்கள். இவங்க அணிய வேண்டிய வளையல் பாத்தீங்கன்னா இவங்க கூட வளையல் ரெட் கலர் வளையல் தான் இருக்கும். இல்ல அது வந்து மெரூனாக எடுத்துக்கோங்க. மெரூன் வளையல் போடுவது மிக சிறப்பாக இருக்கும். இவங்க கட்ட வேண்டிய கயிறும் மெரூன் கயிறாக இருக்கும். அந்த மெரூன் கயிறு இல்லாட்டா கேதுவுடைய அம்சத்துள்ள கயிறை கூட நீங்க கட்டலாம். அந்த மாதிரி கேது அம்சம்னா ஆரஞ்சு, அந்த ஃபேண்டா கலரும் அப்படிம்பாங்க, ஆரஞ்சு கலராக எடுத்துக்கோங்க. அந்த கயிறை கட்டுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி இறைவனுடைய வழிகளை ஃபுல்லா பின்பற்றிக்கிட்டே வந்து நான் சொல்லும் வழிமுறைகளையும் நீங்க இறை வழிபாடுன்னு கும்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் விருச்சிக ராசிகாரர்களுக்கு மாறும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்து தன்னை எவ்வளவு வந்தாலும் முன்னேற்றம் வந்தாலும் தாழ்வு மனப்பான்மையே உருவாகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கலன்று விடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமானதாக இருக்கும். இந்த ஆடி மாதம் மனம் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பீங்க. ரொம்ப மனம் வந்து எதை எடுத்தாலும் ஒரு திருப்தி இல்லாததாக இருக்கும். எப்பவுமே மத்தவங்களுக்காகவே ஓடுற மாதிரியே ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ஆடி மாதம். இதெல்லாம் தவிர்ப்பதற்கு நாங்க இந்த சொன்ன வழிபாடுகள் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையின் மாற்றங்கள் வெற்றிகள் அனைத்தும் உங்களை வந்து அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.